ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த காய்கறிகள்லாம் கேரட், கேபேஜ், ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிப்போம். இதெல்லாம் வந்து ஷவர்மா உள்ளே வைக்கிறதுக்காண்டி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மைனஸ் இது மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் ரெசிபி தான். ஸோ நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது, இது ஒரு ஒரு 5 பேருக்கு எப்படி பண்ணுறதுன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆனியனை ஒரு பவுலில் வந்து போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப்சிகம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கேரட்டு இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு ஸோ இந்த முட்டைக்கோஸு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் லெமன் இல்லாட்டி ஆப்பிள் சிடர் விnegar இல்லை வினிகர் எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை தேவையான அளவு அந்த புளிப்பு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். இந்த சைடு சிக்கனை எடுத்துகிட்டு ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 5 பேருக்கு 5 ஷவர்மா வர்றதுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். இல்லை மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண வச்சிட்டோம்னா சாஃப்டாக வரும். நல்ல மிருதுவாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். மைனஸ் எப்படி பண்ணுறதுன்னா ஒரு தனி வீடியோ நான் போடுறேன், மேலே லிங்க் கொடுக்குறேன் பார்த்துங்க. ஸோ இது மாதிரி சாஃப்டாக வந்துடும். ஸோ இது மாதிரி இந்த அளவுக்கு இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிக்கனை எடுத்து ஊற வச்சு மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு பொன்னிறமாக வர மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே பண்ண மிக்சர்ஸ் வெஜிடபிள் மிக்சர்ஸோடு இதை ஆட் பண்ணிவிட்டு மைனஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மைனஸ் தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஷவர்மா உள்ள நம்ம வந்து வைக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி குபூஸை எடுத்து நம்ம வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டு முறையில் பண்ணுறதுனால இது மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ கடையிலனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வச்சுட்டு அதை வந்து பட்டர் பேப்பர் இல்லை ஏதாச்சும் ஒரு பேப்பரை வச்சு wrap பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லை முழு ஷவர்மாவாக வச்சு பிளேட் குபூஸ் பிளேட் அது மாதிரிலாம் இருக்கும், கடையில் வந்து சாப்பிட்டுப்போம். அது மாதிரி கூட நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை மாதிரி பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு ஷவர்மாக்கும் இது மாதிரி நடுவில் வச்சு அழகாக wrap பண்ணிக்கலாம். இல்லை டூத் பிக்கிள்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து அழகாக குத்தி ஒரு சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடிஷ்னலாக நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சிடர் வினிகர், ஆப்பிள் சிடர் வினிகர் இல்லை வினிகரில் ஊற போட்டு நீங்கள் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தனியாக சப்ளிமெண்ட்டாக மைனஸும் தேவைக்கேற்ப நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் ஒமா சைனிங் ஆஃப். பாய்.